இயேசு ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லயும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், எளியவனை மதிக்கிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் அதிகாரம் 5 வசனம் 3. அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். And she said unto her mistress, would God my Lord went with the prophet that is in Samaria, for he would recover him for his leprosy. 2 Kings chapter 5 verse 3. எனக்கன்பானவர்களே, இங்க என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, ஒரு சிறு பெண் அவளுடைய எஜமானியை பார்த்து சொல்லுகிறாள், நம்முடைய ஆண்டவராகிய அந்த முதலாளி எங்க சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசி இடத்தில் போனால் அவர் இவருடைய குஷ்டரோகத்தை சரி பண்ணி விடுவார் அப்படின்னு இங்க சொல்வதாக நாம் வாசிக்கிறோம். நாம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், ஆனால் எளியவனை மதிக்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ரிலேட்டிவோட ஒருத்தர் அவர் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் ஒரு பெரிய வண்டி பைக் வச்சிருந்தாரு. அதாவது ரொம்ப சவுண்டா எல்லாரையும் கவர்ந்து இழுக்கிற மாதிரி. இன்னைக்கு 3 to 3.5 lakhs இருக்கும் அதோட ரேட்டு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வண்டி வச்சிருந்தாரு. ரொம்ப அழகா இருக்குமா. அதுல ஒரு எக்ஸ்ட்ரா நாய்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அவரும் சிட்டில இருக்கிற அந்த பிராண்டோட ஷோரூம் நிறைய இடத்துல இருக்கு. எல்லா இடத்துலயும் அவர் கொடுத்து பார்த்துட்டாரு. எங்கேயுமே அந்த நாய்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. இன்னும் பெரிய பெரிய மெக்கானிக் ஷெட்டுக்கெல்லாம் கொண்டு போய் அவர் ட்ரை பண்ணிட்டாரு, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஸோ அவர் அந்த வண்டியை என்ஜாய் பண்ணி தான் வச்சிருக்காரு. இருந்தாலும் ஒரு சின்ன நெருடல் அவருக்குள்ள இருந்துட்டே இருக்கு. அந்த எக்ஸ்ட்ரா நாய்ஸ் வந்துட்டே இருக்கு. ஒரு நாள் ஆபீஸ்க்கு வர்றப்போ இடையில அவர் வண்டி பஞ்சர் ஆயிருக்கு. இந்த ரோட்டு பக்கத்துல பஞ்சர் ஓட்டுறதுக்காக ஒரு சின்ன பையன் உட்கார்ந்து இருந்திருக்கான். அவனை கூப்பிட்டு சரி பண்ண சொல்லியிருக்காரு. அவன் பஞ்சர் ஓட்டிட்டு வண்டியை ஆன் பண்ணிட்டு அந்த சவுண்ட் வந்த உடனே ஒரு சின்ன நட்டை அவன் சேஞ்ச் பண்ணிட்டு விட்டுருக்கான். வண்டியில நாய்ஸ் அரெஸ்ட் ஆயிட்டு. இதுக்காக அவர் பல ஆயிரக்கணக்கான காசை செலவு பண்ணிட்டாரு. இருந்தாலும் சரியாகல. வெறும் 150 ரூபாயில பஞ்சரும் ஓட்டி அந்த நாய்ஸையும் கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. இன்னைக்கு நாம நிறைய நேரத்துல இந்த மாதிரி தான் ஒரு பெரிய பெரிய காரியங்களை, பெரிய பெரிய மனிதர்களை தான் நான் ஃபோக்கஸ் பண்றோமே ஒழிய, நம் பார்வைக்கு எளிமையா இருக்கிறவங்களை ஃபோக்கஸ் பண்றது கிடையாது. ஆனால் இந்த இடத்துல வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது அப்படின்னா, சீரியா நாட்டுல ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு ஒரு படைத்தலைவன் இருக்கிறான். அவன் பேர் நாகமான். அவன் உடம்பு தொழுநோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. இவன் எவ்வளவுதான் பெரிய ஆளா இருந்தாலும் சரி, இந்த வியாதியினால கஷ்டப்பட்டு இருக்கான். இப்போ இவனிடத்தில் இவன் வீட்டுல இவன் ஒய்ஃபுக்கு வேலைக்காரியா ஒரு சின்ன பெண் இருக்கிறாள். அவ யாரு அப்படின்னா, இஸ்ரவேல் தேசத்துல இருந்து சிறைபிடித்து கொண்டு வரப்பட்ட அடிமை பெண். அந்த பெண் சொல்றாள் தன்னுடைய எஜமானியை பார்த்து, நம்ம எஜமான் இவ்வளவு கஷ்டப்படுறாரு, எனக்கு தெரிந்த ஒரு தீர்க்கதரிசி சமாரியால உண்டு, அங்க போ சொல்லுங்க, அவரு இவரை குணப்படுத்துவார் அப்படின்னு. எனக்கு அன்பானவர்களே, நமக்கு இந்த காரியம் தெரியும். அதற்கு பின்பு என்ன நடந்தது, அவர் போய் எலிசாவை பார்த்து எப்படி சுகத்தை பெற்றுக்கொண்டார் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இங்கே நான் கேட்க விரும்புகிற காரியம், இந்த சின்ன பெண், இந்த அடிமை பெண்ணுடைய வார்த்தைகளை அவரு கேட்டதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? நான் பார்க்காத வைத்தியமா? நான் எத்தனையோ பேரை பார்த்துட்டேன், எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன், எவ்வளவு பெரிய பெரிய ஆலோசனை எல்லாம் கேட்டுட்டேன். இவ என்ன ஒரு சின்ன பெண் சொல்றத கேட்டு நான் அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போகணுமா அப்படின்னு அதை ரிஜெக்ட் பண்ணிருப்போம். ஆனால் இங்க என்ன நடக்குது? அந்த சிறு அடிமை பெண்ணுடைய வார்த்தைகளை அலட்சியம் பண்ணாமல் அதை மதித்து கேட்டதுனால, அதன்படி நடந்ததுனால நாகமான் விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறார். அவரது லெப்ரசி சுகமாகிறதை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அவர் இன்னொரு காரியமும் செய்கிறாரு. எலிசா சொன்னதை செய்யறதுக்கு மனசு இல்ல. அப்போ கூட இருந்த தனக்கு கீழே இருக்கிற ஒரு சோல்ஜர் சொல்றான், இத பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அவனுடைய வார்த்தைகளையும் நாகமான் கேட்டார். எனக்கு அன்பானவர்களே, 2 பேர் தனக்கு கீழே இருக்கிறவங்க, தன்னுடைய அத்தாரிட்டிக்கு கீழே வேலை செய்யறவங்க, தன் கீழ் இருக்கிறவர்கள், அவர்களுடைய வார்த்தைகளை
அவர் மதித்ததுனால அன்னைக்கு அவருடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம தேவன் எல்லாத்துலயும் தாழ்மையா இருக்க சொல்றாரு, இதெல்லாம் பேசுவோம். ஆனா ஒரே ஒரு காரியத்தை யோசித்து பார்த்தா தெரியும். நம்ம இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போறோம் அப்படின்னா ஒரு டாக்டர் பயங்கரமா செட்டப்லாம் போட்டுட்டு நம்மகிட்ட தௌசண்ட் மணி கலெக்ட் பண்ணாருன்னா நமக்கு ஃபீல் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம். இந்த டாக்டர் பயங்கரமான ஆளு, வேற லெவல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு. ஆனா அதே மருந்த சிம்பிளா ஒரு 10க்கு 10 ரூம்ல இருந்துட்டு எழுதி கொடுத்துட்டு 100 ரூபா வாங்கினார்னா இவர் சரியில்லைன்னு நம்ம அநேகர் நினைக்கலாம். இது உலகத்துலதான் இப்படி இருக்கான்னு பார்த்தா சபைகளிலும் இன்னைக்கு இதே நிலைமை தான். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்ம சர்ச்ல ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கோம். நம்ம கிட்ட நம்முடைய சர்ச் பாஸ்டர் பிரதர் கொஞ்சம் அங்க உட்காருங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இம்மிடியட்டா ஒபே பண்ணுவோம். அதே இது நம்ம சர்ச்ல வேலை பார்க்கிற ஏதாவது ஒரு ஒரு சாதாரண வேலையா இருக்கலாம், ஒரு ஹவுஸ் கீப்பிங்ல இருக்கிற ஆளா இருக்கலாம். இவங்க இடத்தை அரேஞ்ச் பண்றப்போ இங்க இருந்து அங்க உட்காருங்க அப்படின்னா நம்மள எத்தனை பேர் அதுக்கு ஒபே பண்ணுவோம்? நம்ம இன்னைக்கு வர்ற வார்த்தையை பார்க்கறது கிடையாது, யாரிடத்தில் வருகிறது அதைத்தான் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு அநேகர் என்ன திரும்ப பண்றாங்க? தேவனுடைய வார்த்தை, அதாவது ப்ராஃபஸி வருதுன்னா அதை யாரு தர்றா அப்படின்னு தான் பாக்குறாங்க. இவர் பெரிய ஊழியக்காரரா, உலகத்தால் அறியப்பட்டவரா, ஃபேஸ் வேல்யூ உள்ளவரா, இதைத்தான் அநேகர் பார்க்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, நிறைய முகம் தெரியாத தேவனாலே வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற ஊழியர்கள் புறக்கணிக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். நம்ம ஒண்ணு மறந்து போய்விடக் கூடாது. தேவன் யாரை கொண்டு பேச முடியும்? ஒரு தீர்க்க தரிசனம் வருது அப்படின்னா பேசுகிற ஆளால் கிடையாது, யாரிடத்தில் இருந்து வருகிறதோ அவரை வைத்துதான் அந்த தீர்க்க தரிசனத்துடைய மகிமை காணப்படும். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கைய எனிதிங் எனி டைம் சேஞ்ச் பண்ண முடியும். நம்ம சாதாரணமா நினைக்கிற காரியங்கள் பெரிய லெவல்ல இம்பாக்ட் பண்ண முடியும். எப்படி அந்த நாகமான் ஒரு சாதாரண ஒரு அடிமைப்பெண்ணுடைய வார்த்தையை கேட்டு அதை கீழ்ப்படிந்து செய்ததுனால தன் உடலில ஒரு சுகத்தை பெற்றுக்கொண்டானோ, அதை போல் எளிமையா இருக்கிறவர்களிடம் இருந்து வருகிற காரியங்களை நாம் கேட்கும் போது, அவர்களை மதித்து அதை கீழ்ப்படியும் போது நம்முடைய கண்களும் பெரிய காரியங்களை காண முடியும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எளியவர்களையும் நாங்கள் மதிக்க நீர் எங்களை கற்றுத்தாங்க அப்பா. அப்பா, எந்த விதத்திலும் அவங்களை நாங்கள் உதாசீனப்படுத்தி ஒதுக்க கூடாது. ஆவியானவரே, உமக்கு முன்பாக எல்லோரும் சமம் என்பதை நாங்கள் எல்லா நாளும் ஒத்துக்கொள்ள, அதன்படி வாழ நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க அப்பா. எங்களுக்கு வார்த்தைகளை கொண்டு வருகிற பீப்புளை அல்ல, மனிதர்களை அல்ல, தேவ ஊழியர்களை அல்ல தகப்பனே, வார்த்தையை தருகிற ஆவியானவரை மாத்திரமே நாங்கள் பார்க்க நீர் எங்களுக்கு உதவி செய்ங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.